காலை ஆராதனைக்கு வந்திருக்க ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமோ, என் நம்பிக்கையோ அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா, என் நம்பிக்கையோ அவரே. அவர் செட்டையின் கீழட களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழட களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே. அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் தாவரமே. அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனுன் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பும் உன்னை சேருமோ. ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை களம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடும். விசுவாசத்தோடு உற்சாகமாய் கரங்களை தட்டி இடராதபடி
தம் கரங்களில் ஏந்திடுவார். உம் பாதங்களில் இடராதபடி தம் கரங்களில் ஏந்திடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்பத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஆத்துமனே சரவர் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. ஆத்துமனே சரவர் அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழடை கலப்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டவதாக இந்த நாளிலும் கூட நாம் வேதத்தை நாம் பார்க்கும்படியாய் யாத்திராம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த மட்டுமா எங்களோடு கூட இருந்து தேவன் நடத்தி வருகிற இந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் தியானிக்கும்படியா கர்த்தர் நீ கொடுத்திருக்க அந்த வேத வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வாதத்திலிருந்து நாங்கள் என்ன நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, என்ன ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ கர்த்தர் இந்த நாளில் எங்களோடு பேசி எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை பார்க்கிற கேட்கிற யாராகிறதான் கர்த்தர்களோடு பேசி ஆண்டவரே நீங்கள் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே நீரே பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம் மையம் உண்டாவதாக. யாத்திராம் மறுபடியும் வாசிக்கிறேன். யாத்திராம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்துடைய கடைசி பகுதியாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள், எகிப்தியனை காண்பதில்லை. தலைப்பின் கீழே தான் பார்க்க போகிறோம். எகிப்தியனை என்ன செய்கிறது இல்லை, நாம் காண்பது இல்லை என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர்
நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நீங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷமாய் அங்கே எகிப்திய தேசத்தில் அங்கே அடிமைத்தனத்தில் காணப்படுறாங்க. அங்கே கூக்குரலை கேட்டு அவங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இறங்கி ஆண்டவர் மோசையின் மூலமாக என்ன செய்கிறாரு, அந்த எகிப்திய தேசத்தில் அற்புத அடையாளங்கள் செய்து அந்த எகிப்திய தேசத்தில் கர்த்தர் அவங்க விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வருகிறார். அப்போ தான் அந்த அந்த எகிப்திய தேசத்தை வெளியே வராங்க. மறுபடியும் இந்த பார்வை என்ன செய்யும், பார்வன் மனம் கடினப்பட்டு மறுபடியும் அவர்களை ஏன் நம்ம அந்த இஸ்ரவேலரை விட்டோம் என்று சொல்லி மறுபடியும் அவர்களை அடிமைப்படுத்த மறுபடியும் எங்கள் அடிமைப்பட்டவர்களாக தங்கள் தேசத்துக்கு கொண்டு போகும்படியா என்ன செய்யறாங்க செய்கிறத பார்க்குறோம். இப்போ அதை பார்த்து ஜனங்கள் இப்போ பயப்படுறாங்க, மறுபடியும் அதே காரியம் என்று சொல்லி. அப்போது தான் ஆண்டவர் அந்த மோசையின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு. என்னவென்றால், இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற எகிப்தியன், அதுபோல் நீங்கள் இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் சொல்லி நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். 14ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு சொல்லி அந்த வேத சம்பவங்களை இந்த வேத வசனம் நம்மளால் பார்க்க முடியும். இந்த கால வேளையிலும் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டிய எகிப்தியனை காண்பதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தியனை நாம் காணாதபடிக்கு கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்க, கர்த்தர் நமக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்க, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் என் வாழ்க்கையில் இருக்கிற அந்த எகிப்தியனை நான் காணாதபடிக்கு கர்த்தர் எனக்காக அந்த யுத்தம் பண்ணி எனக்காக கிரியை செய்து ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அந்த நன்மையை ஆண்டவர் நமக்கு தருகிறார். வேத வசனங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு தெளிவாய் நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம் வாழ்க்கையில் எழும்புகிற நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த எகிப்தியனை நாம் காணாதபடிக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த எகிப்தியன் என்று சொல்லும்போது யார் என்றால், நீங்கள் இந்த யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தெல்லாம் வாசித்து பார்ப்பீர்களானால், அது மாத்திரம் தொடர்ந்து ஒரு 10 அதிகாரங்களை வாசித்து பார்ப்பீர்களானால் அந்த எகிப்தியர் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் பாருங்க, எகிப்தியன் யாருன்னா சிறுமைப்படுத்துகிறவன், நிந்திக்கிறவன், அசட்டை பண்ணுகிறவன், உதாசனப்படுத்துகிறவன், ஒதுக்குகிறவன், அடிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், வேதனைப்படுத்துகிறவன், கெடுக்கிறவன், ஒடுக்குகிறவன், தடை செய்கிறவன், இவன் தான் எகிப்தியன். இவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறான் என்றால் இந்த எகிப்தியனை நான் காணாதபடிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை சிறுமப்படுத்துகிறாங்களா, நிந்திக்கிறாங்களா, அசட்டை பண்ணுறாங்களா, உதாசீனப்படுத்துகிறாங்களா, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்களா, என்னை அடிக்கிறாங்களா, என்னை உதைக்கிறாங்களா, என்னை துன்பப்படுத்துகிறாங்களா, என்னை துயரப்படுத்துகிறாங்களா, என்னை வேதனைப்படுத்துகிறாங்களா, என்னை கண்ணீர் விட பண்ணுறாங்களா, என்னை கெடுக்கிறாங்களா, என்னை ஒடுக்குறாங்களா, என் காரியங்கள்லாம் தடை செய்கிறாங்களா, எனக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா, இப்படிப்பட்ட எகிப்தியனை நாம் காணாதபடிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எகிப்தியன் சொல்லும்போது 2 விதத்தில் ஒன்று எழுத்தின்படி இப்படிப்பட்டவர்கள், ரெண்டாவது அடுத்ததாக பார்க்கும்போது ஆவிக்குரியதாக பார்க்கும்போது பிசாசின் கிரியைகள், பிசாசின் தந்திரங்கள், பிசாசின் கண்ணிகள், பிசாசின் எதிர்ப்புகள், பிசாசினுடைய அடிமைத்தனங்கள், பிசாசின் வல்லமைகள், இப்படிப்பட்ட எகிப்தியனை நாம் காணாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அவர் யாவையும் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேத வசனங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். நீ உயிரோடு இருக்க நாளளவும் ஒருவனும் உன்னை என்ன செய்ய முடியாது, உன்னை எதிர்த்து நிற்பது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உயிரோடு இருக்க ஒருவனும், அப்புறம் எந்த எகிப்தியன் என்ன செய்ய முடியாது, உனக்கு எதிர்த்து நிற்க முடியாது.
அதாவது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம் எகிப்தியன் காணாதபடிக்கு அவர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராய் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பார்க்க, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பார்க்க நான் பார்க்க எகிப்தியனுடைய காரியத்தை பார்க்குறேன். என்ன, எனக்கு விரோதமாய் வருகிற அந்த எகிப்தியனை, ஒரு வழியாக வருகிற அந்த எகிப்தியனாகி அந்த சத்துருவை 7 வழியாய் ஓடி போகத்தக்கதாய் கர்த்தர் அவனுடைய கரத்தில் நாம் முறியடிக்கும்படி கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அப்படியாய் தேவனுடைய வாழ்க்கையில் அவர் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறவராக இருக்க. ஏசாயா 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி அந்த பார்க்க, வாய்க்காதே போகும் என்று சொல்லி அந்த வேத வசனம் பார்க்க. ஏசாயா 54:17 எனக்கு விரோதமாய் எழும்பு எந்த உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஏன் கர்த்தர் நமக்காக அவர் என்ன செய்கிறாரு, அவர் யுத்தம் பண்ண வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் இப்போது நான் எப்படிப்பட்ட எகிப்தியன் என் வாழ்க்கையில் இருக்கிறானோ, எப்படிப்பட்ட காரியம் என் வாழ்க்கை இருக்கு, அதெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லாமல் போகத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் விசுவாச எகிப்தியனை நான் காண்பது இல்லை, எகிப்தியனை காணாதபடிக்கு கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களை அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அநேக வசனங்களை நாம் பார்க்கும்போது அது எகிப்தியன் என்ன செய்யுதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் காண்பதில்லை, நாம் காண மாட்டோம். கர்த்தர் அப்படியா நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு விரோதமாய் வருக எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு விரோதமாய் வருங்க சத்துருக்கள் எல்லாவற்றையும் அவர் மடங்கடிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த சத்துருக்களெல்லாம் வாழ்க்கை இல்லாமல் போகத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வேத சம்பவத்தில் பார்க்கும்போது யாத்திரா 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அவங்க பார்க்க ஆண்டவர் சொன்னபடியே அவங்க வாழ்க்கையில் நீங்கள் கண்ட எகிப்தியனை அவள் காணாதபடிக்கு கர்த்தர் இங்கே செய்கிறத இந்த வேத சம்பவத்தில் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் குறிப்பாக நீங்கள் யாத்திரா 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாத்திரா 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளில் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் பேச விரும்புகிறது, எகிப்தியனை நாம் காண்பதில்லை. அல்லேலூயா. ஒரு எகிப்தினால் வந்த போராட்டங்கள், கவலைகள், பாரங்கள், வேதனைகள், மனசோர்வுகள், உடைக்கப்பட்ட காரியங்கள், இதுபோல் அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படலாம். ஆனால் தேவன் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இனி காணாதபடிக்கு கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்து நமக்காக வழக்காடி நமக்காக காரியங்களை அவர் நமக்கு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும்படியாய் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் அதை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நான் எகிப்தியனை காண்பதில் நாம் எகிப்தியன் காணாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை யுத்தம் செய்கிறார், அது உண்மைதான். ஆனால்
எகிப்தியரை காணாதபடிக்கு அவர் எனக்காக யுத்தம் பண்ணும்படிக்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் இந்த நாளிலே சில காரியங்களை பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த வேத சம்பவத்தில் வாசித்து பார்ப்பீங்களா, இன்றைக்கி பார்க்குற அத்தனை காரியத்தையும் அந்த வேத சம்பவத்தில் குறிப்பாய் அந்த யாத்திரை 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிய நீங்கள் அந்த அதிகாரத்துக்குள்ளேயே நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் நான் இங்கே பார்க்குற காரியங்கள் எல்லாவற்றையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நான் எகிப்தியனை காண்பதில்லை தான். கர்த்தர் அப்படியாக நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். கர்த்தர் நமக்காக அவர் கிரியை செய்ய போகிறார். ஆனால் நான் எப்படி இருக்கணும், அந்த எகிப்தியன் வாழ்க்கையில் நான் காணாதபடிக்கு என் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கணும், என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யணும் என்று சொல்லி தான் இந்த நாளில் பார்க்க போகிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அந்த சூழ்நிலையில் அவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்ததுனால அவர்கள் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் அங்கே எகிப்தியனை காணாதபடிக்கு அவர்களுக்காக கத்த யுத்தம் பண்ணி எங்கள் எகிப்தியனை கத்த என்ன செய்கிறாரு, எங்கள் நிர்மூலமாக்குகிறத எங்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் எப்படிலாம் இருந்தாங்க என்று சொல்லி இந்த வேத சம்பவத்தை பார்க்க முடியும். அதே போல் இந்த நாளிலும் நம்ம அது போல் நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க அந்த எகிப்தியனை நாம் காணாதபடிக்கு கத்த நமக்காக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, தேவனுடைய கரத்துக்குள் காணப்பட வேண்டும். நான் எகிப்தியனை காணாதபடிக்கு என் வாழ்க்கையில் நீ எகிப்தியனை நான் காணக்கூடாது அப்படி இருப்போமானால், அப்படி இருக்க வேண்டும் என என் வாழ்க்கை அது போல் இருக்க வேண்டும் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, தேவனுடைய கரத்துக்குள் காணப்பட வேண்டும். 2, தேவனுடைய நடத்துதலுக்குள் காணப்பட வேண்டும். 3, தேவனுடைய மறைவுக்குள் காணப்பட வேண்டும். 4, தேவனுடைய செயல்களுக்குள் காணப்பட வேண்டும். 5, தேவனுடைய வெளிச்சத்துக்குள் காணப்பட வேண்டும். இந்த 5 விதமான காரியத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது அந்த எகிப்தியனை நான் காணாதபடிக்கு கர்த்தர் நமக்காக அந்த எகிப்தியனை அவர் நிர்மூலமாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஒரு காரியமாக நாம் பார்க்கலாம் நேரத்துக்கு தகுந்தபடி. ஒன்று, தேவனுடைய கரத்துக்குள் காணப்பட வேண்டும். என் வாழ்க்கையில் இந்த எகிப்தியனை காணாதபடிக்கு, என் வாழ்க்கையில் இந்த இருக்கிற அந்த எகிப்தியன் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய கரத்துக்குள்ளே என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜீவியம் தேவனுடைய கரத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இருப்போமானால் எகிப்தியன் அப்பப்போ வந்துட்டு போய் நின்றுதான் இருப்பான். எகிப்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை அப்பப்போ வந்து என்ன செய்யும், நம்ம சந்தித்து போயினே இருக்கும் பாருங்கள். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில நிந்தைகள், சில அவமானங்கள், இதெல்லாம் வந்து போகும். ஏன்? நான் தேவனுடைய கரத்தில் இல்லாததுனால. நான் தேவனுடைய கரத்திற்குள்ளே இருப்பேன் என்றால் இந்த எகிப்தியெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லாமல் போவதை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனங்கள் நாம் பார்க்கும்போது நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, அங்கே ஆண்டவர் சொல்லும்போது ஒரு காரியம் சொல்லுகிறார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகள் என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஒரு காலம் என்ன செய்யாது, கெட்டு போவது. ஏன்? அது என்னுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கும்போது எகிப்தினுடைய காரியங்கள் நம்ம ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கை இருக்காது. எகிப்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கை இல்லாதபடிக்கு கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அதனால் என் வாழ்க்கை தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கா, என்னுடைய காரியங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கா, என் குடும்பம் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறதா என்று நம்முடைய வாழ்க்கையில் அவனை ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறதுனா என்னன்னா தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருப்பது. நான் தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்கணும். கரத்துக்குள்ளே நம்ம ஒரு பொருளை என் கரத்துக்குள்ளே இருக்குமானால் நம்ம என் கரத்தை நான் எங்கெல்லாம் கொண்டு போகிறேனோ அங்கெல்லாம் என்ன ஆகும்? இந்த பொருள் வந்து கொண்டு இருக்கோம்மா. ஒரு பேனாவை நான் எடுத்துனான்னா இந்த பேனாவை நான் கை எங்கெல்லாம் கொண்டு போகிறேன்னு இந்த பேனாவை என்ன செய்யும்? அங்கே வரும். அது போல தான் நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை கரத்துக்குள்ளே இருக்க வேண்டும். அப்படி என்றால் தேவன் என்னை எந்தெந்த விதங்களிலே கர்த்தர் என்னை வைக்கிறாரோ, எந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை வைக்கிறாரோ, கர்த்தர் என் வாழ்க்கையை எப்படி மாற்ற விரும்புகிறாரோ, கர்த்தர் என்னை எப்படி உருவாக்க விரும்புகிறாரோ அது போல் நம்ம வாழ்க்கை இருக்கும். அதன்படி நம்ம ஜீவியம் இருக்கு. அது போல் நம்முடைய குடும்பம் இருக்குது. அது போல் நம்முடைய காரியங்கள் எல்லாம் இருக்கணும். அவர் எப்படி விரும்புகிறாரோ அது போல தான் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த எகிப்தியனை நம்மளால் என்ன செய்ய முடியும்? நம்மால் காண முடியாது. அதை நான் அது போல் இருக்கிறேன்னா ஆண்டவர் என்னை எப்படிலாம் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தில் ஆண்டவர் என்னை வைக்க விரும்புகிறாரு, எப்படி வைக்க விரும்புகிறாரு, நான் என்ன செய்யணும் விரும்புகிறாரு, என் வாழ்க்கை எப்படி இருக்க விரும்புகிறாரு, நான் அப்படிலாம் என் வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில், அப்படி என்ன அவர் கரத்தில் இல்லாத போது எகிப்தினுடைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வரும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவங்க தேவனுடைய கரத்துக்குள்ளே காணப்பட்டார்கள். அதில் தான் அந்த வேத வசனம் நமக்கு நல்லா தெரியும். பார்க்கும்போது அந்த பார்வன் பின்னாடி துரத்தி கொண்டு வரும்போது நாங்கள் இங்கே செத்து போனவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துல யாரும் என்ன செய்யலை? சாகலை. ஏன்? அவங்க தேவனுடைய கரத்துக்குள்ளே இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சந்தித்த சூழ்நிலை கர்த்தருடைய கரத்தில் இருந்ததுனால அதை மீறி என்ன செய்ய முடியல? இந்த சூழ்நிலை அவர்களை ஒன்றும் செய்ய முடியவே இல்லை. ஹல்லேலூயா. பயந்தாங்க தான் சூழ்நிலைக்கான பயந்தாங்க தான். ஆனால் அந்த சூழ்நிலை அவங்களால என்ன செய்ய முடியல? ஒன்றும் செய்ய முடியல. யாரும் சாகவும் இல்லை. ஏன்? அவர்கள் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருந்தாங்க. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்குமானால், என் சூழ்நிலைகள் கரத்துக்குள்ளே இருக்குமானால், என்னுடைய காலங்கள் என்னுடைய நேரங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்குமானால் நான் எகிப்தியனை காண முடியாது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை எகிப்தியனை நான் காண்பது இல்லை. அதனாலே நம்ம ஒன்று நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கணும். சங்கீதம் 31 சங்கீதம் 15 வசனத்தில் பார்க்க, என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. நம்ம காலங்கள், நம்ம நேரங்கள், நம்ம சூழ்நிலை எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கணும். அப்போ தான் அவரால் ஆளுகை செய்ய முடியும். அப்போ தான் அந்த காரியத்தை கர்த்தர் என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த எகிப்தியனை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறும். அதனால் என் வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள், ஒரு என்னுடைய வேலையாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், நம்ம ஆவிக்குரிய எதுவாக இருந்தாலும் எல்லாமே எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய கரத்துக்குள்ளே இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த எகிப்தியனை நாம் காணாதபடிக்கு கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். 18 சங்கீதம் 35 பார்க்கிறோம், அவர் கரம் நம்மை தாங்குகிறது என்று சொல்லி அந்த வேத வசனங்களில் உம்முடைய வலது கரை என்னை தாங்குகிறது. நம்ம வாழ்க்கை அவரோட கரத்துக்குள்ளே இருந்தால் தான் அவர் என்ன செய்ய முடியும்? நம்மளை தாங்க முடியும். நான் கரத்தை விட்டு வெளியே இருந்தேன், என்னை தாங்குங்க ஆண்டவர், தாங்குங்க ஆண்டவர். எங்கே தாங்க போகிறாரு? அதே நான் தேவனை கரத்துக்குள்ளே இருக்கேன். என் காரியங்கள்லாம் தேவனை கரத்தில் இருக்கிறதா? இல்லை நானே விருப்பத்தின்படி நான் செய்து கொண்டு இருக்கிறேனா? நானே விருப்பத்தின்படி என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? அது தேவன் சொன்னபடி நான் காரியங்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறதா பார்க்கும். தேவன் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா என் வாழ்க்கையில் நான் நிச்சயமாக யாரை சந்தித்து தான் ஆகணும்? எகிப்தியை நான் சந்தித்து தான் ஆகணும். சில நிந்தைகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில போகிறவரெல்லாம் நம்ம திட்டிகிட்டு போவோம். அதெல்லாம் பார்க்கணும். பாருங்கள்,
இதெல்லாம் ஏன் எனக்கு வருது? சில வேளையில் சில காரியங்கள் வரும்போது நம்ம யோசிக்கிறது இல்லை. ஒருத்தர் நம்ம திட்டுறானா எதுக்கு திட்டுறான், நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நம்ம அதெல்லாம் பார்க்கறது இல்லை. எடுத்த உடனே பேசிட்டார், அவள் தான் என்ன ஏன் திட்டணும் அவன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்களா, அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்க என்னை எப்படி அவங்க திட்ட முடியும்? அதோடு சண்டைக்கு போகக்கூடாது. அப்படின்னா என்கிட்ட சில குறை இருக்கிறதுனால தான் அவன் என்னை திட்டுறான், இல்லைன்னா திட்ட மாட்டாங்க. அதனால் என்னுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கணும், நான் தேவனை கரத்துக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கணும். ஹல்லேலூயா. அப்போது எகிப்தியன் என்ன செய்ய மாட்டான், நம்ம எகிப்தியன் நம்ம வாழ்க்கை இருக்க மாட்டான். எகிப்தியனை நம்ம என்ன செய்கிறது இல்லை, நம்ம காண போகுவது இல்லை. நமக்கு ஒரு நாளும் அந்த எகிப்தியனை நம்ம காணவே மாட்டோம். 98ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனங்களிலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. ஹல்லேலூயா. வலது கரத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. பாருங்க, ரட்சிப்பு இருக்கிறது இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அதான் நாம் தேவனை கரத்துக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கிறதா, அவர் விரும்புகிறபடி, அவர் சித்தத்தின்படி, அவர் ஆளுகையின்படி நான் இருக்கிறேனா என்று நாம் பார்க்க, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய ஆளுகையின்படி, அவர் விருப்பத்தின்படி இருப்பேமானால் என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய எகிப்தியன் வந்தாலும் அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் சும்மா இருப்பேன், அவர் எனக்கு, ஏன், நான் அவர் கரத்தில் இருக்கிறதுனால. ஹல்லேலூயா. என் கரத்தில் இருக்க, அவர் கரத்தில் இருக்க என்ன எகிப்தியன் என்ன செய்வோம், எகிப்தியன் வந்து என்னை துன்பப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். அதான் நான் அவர் கரத்தில் நான் இருக்கிறேனா என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டும். அவர் என்னை எப்படிலாம் என்னை நடத்த விரும்புகிறாரோ, எப்படிலாம் என்னை ஆண்டவர் இருக்க விரும்புகிறாரோ அப்படிலாம் நம்ம இருக்கணும். பாருங்கள், என்றைக்கு அது போலாம் இல்லை. எனக்கு எது விருப்பமோ அதுதான் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். சில பிரச்சனைகள், சில போராட்டம் வந்தால் தேவனத்தை வந்து என்ன செய்கிறோம், நம்ம ஜெபம் பண்ணுறோம், கண்ணீர் விடுறோம். பாருங்கள், சில காரியங்கள் காலம் தாமதமாகுது. நாம் பார்க்க வேண்டும். நான் சரி செய்ய வேண்டிய காரியங்களை நான் சரி செய்யணும். பாருங்கள், அப்போ தான் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய முடியும். பாருங்கள், நாம் சும்மா இருந்தால் அவர் நமக்காக யுத்தம் செய்வார். அவர் எனக்காக என்ன பண்ணுவார், அவர் எனக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குரிய பார்க்கும்போது தேவனை கரத்தில் இருந்ததுனால அந்த தேவன் அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத இந்த வேத சம்பவங்களிலே நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம், தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் காணப்படுவோமானால் ஒன்று, எகிப்தியன் நெருங்க முடியாது. தேவனுடைய கரத்துக்குள்ளே நான் இருப்பேன்னா அந்த எகிப்தியன், என் வாழ்க்கை எகிப்தியனை காண்பது இல்லை. எப்போதுன்னா நான் தேவனுடைய கரத்துக்குள்ளே காணப்படும் போது, இந்த தேவனுடைய கரத்துக்குள்ளே காணப்படுவது என்ன நடக்கிறது என்றால், எகிப்தியனை என்ன செய்கிறது இல்லை, எகிப்தியனை நெருங்க முடியாது. ரெண்டாவது, எகிப்தியன் என்ன நெருக்க முடியாது, நெருங்கவும் முடியாது, நெருக்கவும் என்ன செய்ய எகிப்தியனால் முடியவும் முடியாது. எப்போது என்றால் நாம் அவர் கரத்துக்குள்ளே இருக்கும்போது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எகிப்தியனை நெருங்காதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நான் எப்போதும் எல்லா என் காரியங்கள், என் குடும்பம் எல்லாமே எங்கே இருக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய கரத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவனுடைய கரத்துக்குள்ளே காணப்பட நான் எப்படி இருக்கணும், என் குடும்பம் எப்படி, என் காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் என்ன ஆண்டவர் விரும்புகிறாரோ அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் தான் இந்த எகிப்தியன் வாழ்க்கை நம்மை நெருக்காதபடிக்கு
கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர்கள் கிட்ட வந்தாங்க தான், ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல, எகிப்தியரால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களால் நெருங்க முடியலையே. அவருக்கு முன்பாக சென்ற மேக ஸ்தம்பமானது அவருக்கு பின்பாக வந்து நின்றது என்று சொல்லி வேத சம்பவங்களில் பார்க்கணும். அவருக்கு எகிப்தியருக்கும் அவங்களுக்கு என்ன ஒரு பிரிவு உண்டாகும்படி, இடைவெளி உண்டாகும்படி அங்கே மேகஸ்தம்பம் நடுவே வந்து நின்றதுன்னு நீங்கள் பார்க்க, இந்த வேத சமத்தை பார்க்க முடியும். நீங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனை விலகி அவருக்கு பின்னாக நடந்தால், அவருக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவருக்கு பின்னாக நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனை இரவு முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவங்க நடுவில் வந்தது. ஹல்லேலூயா. அவங்கள மறுபடியும் அடிமைத்தனத்தில் கொண்டு போக தான் வந்தாங்க. ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியல, இஸ்ரவேல் என்ன செய்ய முடியலன்னா நெருங்கவும் முடியல, அவளை நெருக்கவும் முடியல. அவங்க தேவனுடைய கரத்துக்குள்ளே இருந்ததுனால. ஹல்லேலூயா. அவங்க தேவனுடைய கரத்துக்குள் அங்கே இருந்தது. அவங்க கர்த்தர் அவங்களுக்காக இங்கே யுத்தம் பண்ணுகிறத இந்த வேத சம்பவங்களை நாம் பார்க்கணும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுடைய கரத்தில் நான் இருக்கிறேன்னா, என் காரியமெல்லாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன்னா, தேவ சித்தத்தின்படி தான், தேவ விருப்பத்தின்படி தான், தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி தான், தேவனுடைய ஆளுகம்படி தான் என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்குது என்ற அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? அந்த நிச்சயப்படுத்தி கொள்கிறோமா? இல்லை, என் விருப்பம் இதுதான், இப்படி தான் நான் செய்வேன், இப்படி தான் நான் நடப்பேன், ஆண்டவர் நினைக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேன், அப்படி நான் இருந்து கொண்டு இருக்கிறேன். அப்படி நான் இருப்பேன் என்னால் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எகிப்தியனை என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்த்துருக்கணும். நிச்சயமாக வருவான் எகிப்தியன், எந்த ரூபத்தினாலும் வந்து வருவான். அது நம்மளால தெரியாது. ஏன்னா வசனம் அழகாக வசனத்தை ஆண்டு சொல்கிறாரு, உன் வீட்டாரே சத்துருன்னு சொல்லிட்டார். எந்த விதத்திலும் வருவான் எகிப்தியன். ஏன்? கர்த்தருடைய கரத்தில் இல்லாதனால. இதை நம்ம நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். நானும் எனக்குண்டான எல்லா காரியமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்படியாக, அது காணப்படும்படியாக நான் வாழ்க்கை நிச்சயப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் இங்கே வாசித்து பார்ப்பீங்களானா, மொர்தெகாய் என்ற ஒரு மனுஷனை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, எஸ்தர் புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவன் தன்னை தேவனை கரத்துக்குள்ளே இருக்கும்படியாய் அவன் நிச்சயப்படுத்தி கொள்கிறத இந்த வேத வசனங்களிலே நம்மால் பார்க்க முடியும். வேத வசனங்களில் நம்மால் பார்க்க முடியும். நீங்கள் எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தை இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால், அங்கே அகஸ்வேர ராஜா என்ன பண்ணுறேன்னா, அங்கே ஆமான் என்ற ஒரு மனுஷனை அவன் தன் ராஜ்யத்தில் மேன்மைப்படுத்துகிறான். அவன் தன்னுடைய அடுத்த ஸ்தானத்தில் அவனை மேன்மைப்படுத்துகிறான். இப்போ அந்த ஆமான் என்ன செய்கிறான்னா, எல்லாரும் என்னை வணங்கும்படி, நான் போகும்போது வணங்கணும், வரும்போது வணங்கணும் அப்படின்ட்டு அவன் என்ன செய்கிறான்னா, தனக்குத்தானே ஒரு கட்டளை போட்டுக்கொண்டு அவன் இருக்கிறான். அதன்படி ஜனங்கள் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிலே ஒருத்தன் என்ன செய்யலைன்னா, அவன் சொன்னபடி அவன் செய்யலை. இங்கே வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் 3-4 வசனங்களிலே, அப்போது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்க ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து, நீ ராஜாவின் கட்டளை மீறுகிறது என்ன என்று கேட்டார்கள். இப்படி அவர் நாளுக்கு நாள் அவனுடனே சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி கொடாத போது, நான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்தபடினால் மொர்தெகாயின் சொற்கள் நிலை நிற்குமோ என்று பார்க்கிறதுக்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள். பார்க்கிறோம், எல்லாரும் வணங்குறது இந்த மொர்தெகாய் மாத்தவன். ஏன்? நான் யார் என்றால், நான் ஒரு யூதன். யூதன் யாரு? தேவனை தவிர யாரையும் நான் வணங்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்குது என்னமோ அரண்மனை வாசல் இல்லை, ரோட்டில் இருக்கிறான். ஏன்னா அவங்க தனக்கு சொந்த தேசத்தை அவங்க அடிமையாக வந்தவங்க.
ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, ராஜா கட்டளை போடுறாரு இப்போ ஆமானை வணங்கணுன்ட்டு. வணங்கலை. ஏன்? நான் ஒரு யூதன் என்று சொல்லி தன்னை கர்த்தருடைய கரத்துக்குள்ளே தன் வாழ்க்கையை வைத்து கொள்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பார்க்குறோம் பெரிய ஆபத்தான காரியம்தான். ஏன்னா ஜீவனே போகிற அளவுக்கு சூழ்நிலை தான். அதில் நாம் பார்க்குறோம் 5ஆம் வசனத்தில், ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கார கண்டு போது மூர்க்க நிறைந்தவனாய் ஆனாலும் மொர்தெகாயின் மேல் கை போட அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாய் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவித்தபடினால் அகசுவரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாய் ஜனமாய் யூதரெல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். பாருங்கள். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான்டா, தன்னை கர்த்தருக்குள்ளே தேவனுடைய கரத்துக்குள்ளே காணப்படுகிறவனாய் இந்த மொர்தெகாய் தன்னை வைத்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே, ஹல்லேலூயா. அதனாலே அவன் வாழ்க்கை என்ன நடந்ததுன்னா, அவன் வாழ்க்கையில் எழும்பின எகிப்தியன் அவனை என்ன செய்ய முடியல, நெருங்க முடியல. அவன் அரண்மனை வாசலில் தான் இருக்கிறான். ஆனாலும் அவனை என்ன செய்ய முடியல. அவனால் அந்த எகிப்தியனாகிய அந்த ஆமான், எகிப்தியனாக இருக்க அந்த ஆமான் என்ன செய்ய முடியல, அந்த மொர்தெகாய் நெருங்க முடியல. பாருங்க. அது மாத்திரமல்ல, அவனை நெருக்கவும் முடியல. அவனால் முன்னாடி தான் இருக்கிறான் மொர்தெகாய். ஆனால் அவனால் அவனை ஒன்றுமே செய்ய முடியல. ஏனென்றால் இந்த மொர்தெகாய் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருந்ததுனால இப்போ நாம் பார்க்கிறோம் காரியங்கள் மாறுதலாக மாறுது. பாருங்கள். யாரை கொலை செய்யணும் ராஜாவிட்ட கேட்க வந்தானோ அதே ராஜா மூலமாய் அந்த ஆமான் இந்த மொர்தெகாயை கனப்படுத்தும்படி கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கனால் அவன் கடைசி வரைக்கும் அவனால் என்ன செய்ய முடியல, அந்த மொர்தெகாயை அந்த ஆமான் என்ன செய்ய முடியல, நெருங்கவும் முடியல. அவன் நெருக்கிற மாதிரி தான் சூழ்நிலை இருந்தது. கர்த்தர் அது எல்லாவற்றையும் மாற்றி போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை கொலை செய்யணும்னு என்ன நினச்சானோ அதே தூக்கு மரத்தில் அந்த ஆமான் தூக்கிடப்பட்டுக்கிறது. ஏன்? இன்று காண்கிற எகிப்தினை காண்பதில்லை சொன்னவர் அந்த ஆமான் பார்க்கிற அந்த மொர்தெகாய் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த ஆமானை காணாதபடிக்கு கர்த்தர் அவனை என்ன பண்ணினார், அவனை இல்லாமல் போக பண்ணுகிறத பார்க்கணும். ஏனென்றால் அவன் தன்னை தேவனுடைய கரத்துக்குள் இருக்கிறவனாக காணப்படும்படியாக அவன் வைத்து கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பார்க்கிறோம் அவன் பெரியவனாக இருந்தான். அந்த ஆமான் ராஜாவுக்கு அடுத்த பெரியவனாக இருந்தாலும் பாருங்க, மொர்தெகாய் தோட்டத்துக்கு அற்பமான காரியம், அவன் அற்பமான நிலையில் இருந்தாலும் மொர்தெகாய் இந்த ஆமானை என்ன செய்ய முடியல, அவனை நெருங்கவும் முடியல. அவனை நெருக்கவும் முடியாத சூழ்நிலையில் தான் இந்த காணப்படுகிறது. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கை தேவனுடைய கரத்துக்குள்ளே நான் இருக்கிறவனாக நான் என்னை வைத்துக்கொள்வோமானால் எகிப்தியன் என்னை என்ன செய்ய முடியாது, நெருங்க முடியாது. எகிப்தியன் என்ன நெருக்கவும் முடியாது. இன்னைக்கு எகிப்தியனை என்னை நெருங்கி கொண்டிருக்கிறானா, எகிப்தியனை நெருக்கி கொண்டிருக்கிறானா? ஒன்று ஆராய்ந்து பார்க்கணும். நான் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறேனா, என் காரியங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கிறதா? நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மை நாம தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நம் காரியங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜீவிக்கும் போது அந்த எகிப்தியன் வாழ்க்கை நெருக்காதபடிக்கும் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணி நம்ம யுத்தங்களெல்லாம் ஓய பண்ணுவார். நம்ம ஈட்டியெல்லாம் அக்கினினால், ரதங்களெல்லாம் அக்கினினால் அவர் என்ன செய்கிறாராம், சுட்டரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இது முதலாவது. ரெண்டாவதாக நாம் பார்க்கும்போது தேவனுடைய நடத்தலுக்குள் காணப்பட வேண்டும்.
எகிப்தியனை காணாதபடி இருக்க வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் என் வாழ்க்கை என்னுடைய காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய நடத்துதலுக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவன் என்னை எப்படி நடத்துகிறாரோ அதன்படி என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நான் காணப்பட வேண்டும். தேவன் வழி நடத்துகிறபடி நான் நடக்கிறேனா, இல்லை எனக்கென்று நான் ஒரு வழியை தேர்ந்துட்டு அதெல்லாம் போய் கொண்டு இருக்கிறேனா பார்க்கணும். இன்னைக்கு தேவனுடைய வழி நடத்தல்படி என் வாழ்க்கை இல்லை என்றால் எகிப்தியன் வரதான் செய்வான். எகிப்தியனுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் காணப்படதான் செய்யும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நான் தேவனுடைய வழி நடத்தலின்படி என் வாழ்க்கையினுடைய காரியம் எல்லாம் இருக்கும்போது அந்த எகிப்தியன் வந்தாலும் அந்த தேவன் எனக்காக என்ன பண்ணுவார், எனக்காக யுத்தம் பண்ணி அங்கே எகிப்தியனை காணாதபடி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதெல்லாம் இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அவங்க எங்கே காணப்பட்டாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் காணப்பட்டாலும் மறைமுகமாக அவங்க எங்கே காணப்படுறாங்கன்னா தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே அவர்கள் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொன்ன வழிகளிலே அவர்கள் போகிறத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 1-2 வசனங்களிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கு நடுவே பாகா செபயோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு, அதுக்கு எதிராக சமுத்திர பாலம் இறங்குவீர்களாக என்று சொல்லி இங்கே தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே அவங்க காணப்படுறார்கள். அதனால் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே காணப்பட்டபடினாலே அவங்க முன்பாக இருந்த செங்கடலை கர்த்தர் 2ஆய் பிளந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க பயந்தாங்க, நாங்கள் என்ன போப்போம், எங்கே போகிறோன்னு சொல்லி. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பார்க்குறோம், அவங்களுக்கு ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் காரியத்தை செய்கிறார். என்ன, செங்கடலை 2ஆய் கர்த்தர் பிளக்க. ஏன்? அவங்க தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே காணப்பட்டார்கள். அவங்க இங்கே சாவறதை பார்க்குறாங்க, எகிப்தில் சாவறதே நலம் என்று சொல்லி அவங்க மறுபடியும் அவங்க போயிருப்பார்களானால் அங்கே வாழ்க்கை படுமோசமாக இருக்கும். நாங்கள் அவர்களே ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு போயிருப்பார்களானால் அங்கே வாழ்க்கை இன்னும் மோசமாக இருக்கும். ஆனால் அவங்க தேவனுடைய வழிநடத்தல்கள் இருந்ததுனால தான் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் காண்கிற அந்த எகிப்தியனை காணாதபடிக்கு கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத இந்த வேத சம்பவத்தில் பார்க்க முடியும். அதனால் நான் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே காணப்படுகிறேன்னா, இல்லை நானே ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் நானே ஒரு வழியை தேர்ந்து கொண்டு நானே அந்த வழியில் போய்கொண்டு இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். அதனால் நாம் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே என்னுடைய காரியங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். 48ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் பார்க்கிறோம், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த என்ன செய்வாராம், அவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிற மரண பரியந்த நம்மை நடத்துவார். மரண பரியந்த என்னை நடத்துகிற தேவனை நான் விட்டுட்டு எனக்கு நல்லா தோன்றபடி, எனக்கு மனம் நல்லா தோன்றபடி ஒரு வழியை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு போவேனால் ஒருவேளை நல்லா இருக்கும், ஆனால் அந்த வழியில் எகிப்தியனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாமா. எகிப்தியனை சந்திக்க எகிப்தியனுடைய காரியங்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளில் நாம் போக வேண்டிய நிலையில் மாறிடும். அதனால் நம்ம மிகவும் எச்சரிக்கையால் நாம் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். சில நெருக்கங்கள் இருந்தாலும் நாம் எப்படி இருக்கணும், நாம் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நான் காணப்பட்டதான். சில என்னுடைய விருப்பங்கள் அது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் என்னுடைய விருப்பங்கள் இல்லாமல்னாலும் நான் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே என காணப்படும் போது கர்த்தர் எனக்காக அவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் அந்த தேவன் வழிநடத்தக்குள்ளே இருக்கும்போது அந்த எகிப்தியனை என் வாழ்க்கை காணாதபடிக்கு அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். அதனால் தேவன் நம்மை வழி நடத்துகிறார். அந்த தேவனுடைய வழி நடத்தலுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்க்க, தேவனுடைய வழி நடத்த விட்டுட்டு நான் வேறு வழியில் நடந்து கொண்டு இருப்பேனால்
நான் வாழ்க்கை எகிப்தியன் வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? யுத்தம் செய்ய மாட்டார். நான் அந்த தேவனுடைய வழிநடத்துக்கு வந்தால் தான் யுத்தம் பண்ணுவார். தவிர நான் தேவனுடைய வழிநடத்துக்கு வராமையே ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார் எதிர்பார்ப்போமானால் ஆண்டவர் யுத்தம் பண்ண மாட்டார். யுத்தம் பண்ண மாட்டார். நாம் தேவனுடைய வழிநடத்துக்கு வரணும். அந்த பிறகு தான் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அதனால் தேவனுடைய வழிநடத்தலே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பார்க்கிறோம். மெய்ப்பனை போல தமது மந்தையை மெய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தம்முடைய மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆண்டவரை நீ எப்படி நடத்தணும்னு தெரியும். அப்படிதான் சில வேளையில் நம்ம சீக்கிரமாக நடந்துடணும், சீக்கிரமாக இந்த காரியத்தை செய்துடணும், சீக்கிரமாக இதெல்லாம் இது முடிச்சிடணும் என்று நம்ம அவசரமாக சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். நான் தேவனுடைய வழி நடத்தல் இல்லாமல் நான் அவசரமாக என்னுடைய மனதின்படியே நான் செய்து கொண்டு இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் அந்த எகிப்தியனை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறிடும். மிகவும் ஜாக்கிரதையாக நாம் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அவர் என்னை எப்படி நடத்தணும்னு அவருக்கு தெரியும். இன்றைக்கு அவர் யார், எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி சில வேளைகளில் நாம் நடந்து கொண்டு இருப்போமானால் அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். அதனால் என்னை எப்படி நடத்தணும், எங்கே நடத்தணும், எந்த விதத்தில் நடத்த எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவருடைய வழிநடத்தலுக்கு நாம் என்ன செய்யணும், நம்மை நாமே அர்ப்பணித்து, ஆண்டவர் நீங்கள் என்ன எப்படி வழி நடத்த விரும்புகிறீரோ என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரை, நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரை என்று சொல்லி தான் நம்ம என்ன செய்யணும், தேவனுடைய வழி நடத்தலில் நாம் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த எகிப்தியனையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மாறிடும். அந்த எகிப்தியன் எந்த விதத்தில் எவ்வளோ பலத்தோடு வருவான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வரும்போது என் வாழ்க்கை வேதனைப்படும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க, தங்கள் ஜீவனையே அவள் கசப்பாக்கினார். ஏன் நாங்கள் வாழறோம் என்ற அந்த அளவுக்கு அந்த எகிப்தியனுடைய காரியங்கள் காணப்பட்டு. அதனால் தேவனுடைய வழிநடத்தல் இல்லை என்றால் நம்முடைய சூழ்நிலை அது போல மாறிடும். காரியங்களாம் கசப்பாய் போகத்தக்கதாய் மாறிடும். அதை மிகவும் ஜாக்கிரதையாக நாம் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். ஏசாயா 58:11 பார்க்கிறோம். கர்த்தருடைய நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குவார். அவர் நடத்துவார். வறட்சியான காலங்களாக இருந்தாலும் சரி, வனாந்திரமாக இருந்தால் அவர் நடத்த போகிறாரு. இன்றைக்கி இது வனாந்திரமாக இருக்குது, இது வறட்சியாக இருக்குது, இது நம்ம மாற்றிக்கலாம் அப்படியே இருப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அந்த எகிப்தியனை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. வனாந்திரம், வறண்டு போன காரியங்கள், பஞ்சம் எல்லாம் அவருக்கு தெரியும். அவர் நடத்த போகிறாரு. நமக்கு ஒரு கவலை வேண்டிய அவசியம் இல்லையே. அதனால் அவர் நடத்த போகிறாரு. ஆனால் அவர் வழி நடத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயமாக தேவன் நம்மை நடத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது அந்த வசனம் வழியாக சொல்லுகிறது பாருங்களேன். எரேமியா 31:9 அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள், அவர்கள் வழி நடத்துவேன், அவர்கள் தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாக இருப்பேன், எப்பிராயீமுக்கு சிரேஷ்ட புத்திரனாக இருக்கிறான். அவனுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறார. உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறத போதித்து உனக்கு நான் உன்னை நடத்துகிற உன் தேவனை கர்த்தர்னு சொல்லிக்கிறார. அதை அவருடைய வழிநடத்தை நான் விட்டுட்டு நானே ஒரு காரியங்களை எடுத்து செய்து கொண்டு இருப்பேனால், அது நானே ஒரு காரியத்தில் நான் இருப்பேனால் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவன் விரும்பாத, தேவன் அனுமதிக்காத காரியங்களை வாழ்க்கையில் நான் செய்து கொண்டு இருப்பேனால் நம்முடைய வாழ்க்கையில்
நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நான் எகிப்தியனை நான் காணாதபடிக்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே இருப்பேன் என்றால், ஒன்று, எகிப்தியன் எதிர்த்து நிற்க முடியாது. ரெண்டாவது, எகிப்தியன் எதிர்த்து மேற்கொள்ள முடியாது. நான் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்குமானால், ஒன்று, எகிப்தியன் எதிர்த்து நிற்க முடியாது. ரெண்டாவது, எகிப்தியன் எதிர்த்தியனை மேற்கொள்ளவும் முடியாது. ஏன்? கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 14ஆம் அதிகாரத்தில் அந்த நீங்கள் போய் வீட்டில் போய் வாசிப்பது எல்லாம் தெரியும் பாருங்கள். அங்கே எகிப்தியன் என்ன செய்ய முடியும்? அவனை இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து நிற்க முடியல. ஆண்டவர்களோட வழியை திறக்கிறாரு. இப்போ வழியை திறந்துட்டாரு. இப்போ எல்லா இஸ்ரவேல் ஜனம் அந்த வழியில் வராங்க. அந்த செங்கடல் 2 பிளக்குது, அந்த வெட்டாந்திரையில் வராங்க. இப்போ இந்த எகிப்தியனை என்ன செய்கிறான்னு பாருங்களேன். இந்த எகிப்தியன் அவன் என்ன செய்கிறான்னா, அந்த வழியிலேயே அவன் வருகிறான். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திறந்த அந்த வழியாய் தான் இப்போது எகிப்தியனும் வருகிறான். இப்போ என்ன நடக்குது என்றால், நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, தேவன் அவங்க ரதனங்களில் இருக்க ஊரெல்லாம் கலண்டு போகும்படியாகவும் அவங்க ரதத்தை வருத்தத்தோடு நடத்தும்படியாய் கர்த்தர் செய்கிறார். நீங்கள் யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் பார்க்கணும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். 25ஆம் வசனத்தை, அவர்களுடைய ரதங்களில் இருந்த உருளைகள் கலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்போது எகிப்திய இஸ்ரவேலை விட்டு ஓடிப்போ. எதுக்கு வந்தாங்க? அவங்க மறுபடியுமாய் அடிமைப்படுத்தப்பட்டு தங்கள் தேசத்தை கூட்டிக் கொண்டு போனாங்க. மறுபடியாக வந்தாங்க. ஆனால் அவங்க தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே அந்த இஸ்ரவேல் ஜனம் காணப்பட்டபடினால எகிப்தியன் என்ன செய்ய முடியல? அவர்களை எதிர்த்து நிற்க முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரம் அவங்கள எதிர்த்து மேற்கொள்ள முடியல. ஏன்? அவங்க அடுத்த வரியாக சொல்கிறாங்க, கர்த்தர் அவங்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அதே நம்முடைய வாழ்க்கையில் நான் என்ன நான் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே காணப்படுறேன். தேவனுடைய வழிநடத்தை விட்டுட்டு நான் இருப்பேனால் தேவன் நமக்காக யுத்தம் பண்ண மாட்டான். அதை மிகவும் நம்ம ஜாக்கிரதையாக தேவனுடைய நடத்துவதற்குள்ளே நாம் காணப்பட வேண்டும். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானா, தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், அந்த தானியேலுடைய வாழ்க்கை பார்க்குறோம். அவன் வாழ்க்கையில் சிங்கங்களின் கெவிக்குள்ளே போகும்படியான ஒரு சூழ்நிலை இந்த தானியேல் வாழ்க்கையில் வருது. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்க. ஆனால் இந்த தானியேல் பார்க்க அவன் சிங்கங்கள் கவியில் போனாலும் அவனுக்கு ஒரு சேதமும் இல்லை. அநேக சிங்கங்களுக்கு கெவிதான். ஆனால் அவனிடத்தில் பார்க்கும்போது நீங்கள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துடைய கடைசி பகுதியை வாசித்து பார்ப்பீர்களானால், அவர் தன் தேவன் பேரை விசுவாசித்தபடியால் அவனுக்கு ஒரு சேதமும் காணப்படலை. ஒரு சின்ன ஒரு சிராய்ப்பு கூட இல்லைப்பா. சிங்கம் வாயை தான் கட்டி அவன் சொல்கிறான், சிங்கம் வாயை கட்டி போட்டான்னு சொல்கிறான். சிங்கக்கு கை இருக்குல்ல, அதை வச்சு எதனா அவனை காயப்படுத்தி இருக்கணுமே. ஒரு சரீரத்தில் ஒரு சேதம், ஒரு சிராய்ப்பு கூட இல்லை, ஒரு நகைக்கீரல் கூட இல்லை. ஏனென்றால் இந்த தானியேல் தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பார்க்கிறோம் 6ஆம் அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை பார்க்குறோம். ராஜா அவனை என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு அவனை உயர்த்த வேண்டும், அடுத்த ஸ்தானத்தை அவன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அவன் நினைக்கிறத பார்க்கணும். அது அவன் அல்ல, கர்த்தரே அவனுக்கு அந்த நினைவை தருகிறார். ஹல்லேலூயா. தானியேல் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த ஒரு இடத்துல தானியேலுடைய வாழ்க்கை வரணும் என்று தானியேலை கர்த்தர் என்ன செய்கிறாரு, இங்கே வழி நடத்துகிறத பார்க்கலாம். தானியேல் அந்த தேவனுடைய நடத்தலுக்குள்ளே காணப்படுகிறான்.
இப்போ அதுக்கு மாறாக சில காரியங்கள் நடக்குது. 30 நாள் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? ராஜாவை தவிர யார்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஆனால் அது தெரிந்திருந்தும் அப்படி இருக்கிறவர்கள் சிங்கக்கெபியில் போடப்படுவார்கள் என்று ராஜா மாறாத ஒரு கட்டளையை எடுக்கிறான். எல்லாம் தெரிந்த போதும் இந்த தானியேல் செய்த காரியம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தானியேலோ என்ற அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகனை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். என்ன? அவன் தேவனுடைய வழி நடத்தலுக்குள்ளே காணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிறவனாக இருக்கிறான். அப்படியே இதெல்லாம் எதை காட்டுது என்றால், அவன் எங்கே இருந்தான்னா அவன் தேவனுடைய வழி நடத்தலுக்குள்ளே அவன் வாழ்க்கை இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவன் சிங்கங்கள் கெபியில் போனாலும் கூட அவன் ஒரு சேதம் இல்லாமல் கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவனை கொண்டு வருகிறத பார்க்கும். இன்றைக்கு நான் தேவனுடைய வழி நடத்தலுக்குள்ளே நான் காணப்படுகிறேனா? அவனுக்கு விரோதமாக எழுப்பின எகிப்தியன் போல இருக்கிற சத்துருக்கள் இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். அவங்களால என்ன செய்ய முடியல? எதிர்த்து நிற்க முடியலை. இதோட தானியேல் ஒழிஞ்சாயா அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் சிங்கக்கவிலிருந்து அவன் உயிரோடு வந்த போது அவர்களால் என்ன செய்ய முடியல? இந்த தானியேலை எதிர்த்து நிற்க முடியல. எதிர்த்து மேற்கொள்ளவும் அவங்களால் என்ன செய்ய முடியல. ஏனென்றால் 24ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தானியேல் மேல் குற்றம் சாட்ட எல்லாரையும் கூட்டு வந்து அதே சிங்கங்கின் கவியிலே ராஜா போடுகிறான். அவர்கள் எல்லாரும் சிங்கக்கவியின் அடிவாரத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளாவே சிங்கங்கள் அவங்க மேல் பாய்ந்து அவங்க எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது என்று சொல்லப்படுது. தானியேல் வாழ்க்கையில் கண்ட அந்த எகிப்தியனை இனி காணாதபடிக்கு கர்த்தர் தானியேலுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா. ஏனென்றால் அவன் தேவனுடைய வழி நடத்தலுக்குள்ளே காணப்பட்டான். இன்னைக்கு நான் தேவனுடைய வழி நடத்தலுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கா? தேவனை எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாது அது போல் நான் நடத்தப்படுகிறேனா? அது போல் நான் நடக்கிறேனா? வேதம் சொல்லுகிற மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்ல. நான் தேவனுடைய வழி நடத்தல காணப்பட தேவனை நடத்துகிறாரா? இல்லை நானே விருப்பத்தின்படி நடக்கிறேனா என்று நான் பாருங்கள். நானே விருப்பத்தின்படி நான் நடப்பேனால் என் வாழ்க்கையில் எகிப்தியனை நான் சந்திக்க வேண்டும். எகிப்தின் மூலமாய் வருகிற காரியத்தையும் நான் சந்தித்து தான் ஆகும். நான் ஏற்கனவே எகிப்தியன் எந்த ரூபத்தினாலும் வருவான். மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நம்ம பாங்க நான் தேவனுக்கு இன்னும் நான் சொல்ல போனேன்னா எகிப்தியன் கணவன் மூலமாக வரலாம், எகிப்தியன் மனைவி மூலமாக வரலாம். சரிங்களா? கணவர் திட்டுறாரா மனைவி திட்டுறாங்களா? ஏன் வந்ததுன்னு கேட்கணும். நம்ம அபிஷேகம் பண்ணவனை ஏன் திட்டணும்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஏன் எனக்கு திட்டணும்? அப்புறம் என்னிடத்தில் என்ன குறை இருக்கு பார்க்கணும். நான் தேவனுடைய வழி நடத்தினபடி இருப்பேனால் ஒருவரையும் என்னை எதிர்த்து பேசாம அனுமதிப்பது இல்லை. அது கணவராலும் சரி மனைவியாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, நான் தேவனுடைய வழி நடத்தல நான் இருப்பேனால் ஒருவரை என்னை என்ன செய்ய முடியாது? எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் முடியாது. அதனால் அவங்கள போட்டு அடிக்கணும் அது போல அது இல்லை. நம் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவனுடைய வழிநடத்தில் இருப்பேனால் ஒன்று என் வாழ்க்கையில் இந்த எகிப்தியுடைய காரியம் என் வாழ்க்கையில் நிச்சயமாக வரவே வராது. ஆண்டை வர விடவே மாட்டான். அதனால் நம்முடைய வாழ்க்கை நான் தேவனுடைய கருத்துக்குள்ளே இருக்கிறேனா என்று நாம் பார்க்க வேண்டும். தேவனுக்கு நடத்தலுக்குள்ளே நான் இருப்பேன்னா எகிப்தியனை என்னை எதிர்த்து நிற்கவும் முடியாது, எதிர்த்து மேற்கொள்ள முடியாது. கணவர் தான் திட்டுறாங்க, மனைவி திட்டதுனால
நம்ம அறியாமல் இருக்கிறோம். அதுதான் எகிப்தியன். எந்த ரூபத்தில் வர நமக்கு தெரியாமல் இருக்கு. அதுதான் எகிப்தியனுடைய காரியமே. அதான் மிகவும் விசுவாசிகளாகிய நான் விழிப்பாக இருக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாகிய நான் விழிப்பாக இருக்கணும். நான் தேவனுடைய வழி நடத்தில் இருப்பேன் என்னால் எகிப்தியனுடைய காரியம் ஒன்றும் என்ன செய்ய எதிர்த்து நிற்கவும் முடியாது, எதிர்த்து என்னை மேற்கொள்ளவும் முடியவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது மூன்றாவதாய் நாம் பார்க்கும்போது எகிப்தியனை நான் காணாதபடி இருக்கும்போனா தேவனுடைய மறைவுக்குள்ளே காணப்பட வேண்டும். கர்த்தர் எனக்கென்று சில மறைவுகளை வைத்திருக்கிறாரு. அந்த மறைவுக்குள்ளே நான் காணப்பட வேண்டும். அந்த மறைவுக்குள்ளே நான் இல்லைன்னா எகிப்தியன் என்னை தேடி வருவான். எங்கே இருந்தாலும் வருவான் எகிப்தியன். அதான் மிகவும் நம்ம ஜாக்கிரதையா, நான் தேவனுக்குள்ள மறைவில் இருக்கிறேன். நான் தேவன் சில மறைவுகள் எனக்கு வச்சிருக்கிறாரு. அந்த மறைவுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். 91ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம். பாடினபடியே பார்க்குறோம். உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவான். உன்னதமான மறைவில் என் வாழ்க்கை இருக்கணும். அப்போது தான் பின்பாக வர காரியங்கள்லாம் நமக்கு வரும். என்ன, வாதம் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும் உன் இடது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்ய அணுகாது. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா அந்த மறைவிலே நாம் இருக்கும்போது தான். ஹல்லேலூயா. அந்த மறைவை விட்டுட்டு நான் வெளியே இருந்தால் இதெல்லாம் நடக்கணும்னாங்க நடக்கவே நடக்காது நம்மளுக்கு. அந்த உன்னதமான மறைவிலே எனக்காக சில மறைவை வச்சிருக்கிறாரு. அந்த மறைவிலே என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கல்மலையின் மேல் உயர்த்துவார். அதை என்னை மறைத்து வைக்கிறார். அதான் அந்த மறைவிலே நான் என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கை காணப்படும். எனக்கென்று என்ன மறை வச்சிருக்கிறதோ விசுவாசிகளாக நாம் அது தெரிந்து இருக்கணும். ஆனால் தெரிந்த அந்த மறைவிலே நாம் என்ன செய்யணும், நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கணும். 119ஆம் சங்கீதம் 114ஆம் வசனத்தில் பார்க்குறோம். 119 சங்கீதம் 114ஆம் வசனத்தில் என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். என் மறைவிடமும் கேடகமும் நீர். ஆண்டவர் எனக்கு என்ன மறைவிடம் வச்சிருக்கிறாரு, எது எனக்கு மறைவிடம், அதெல்லாம் நான் பார்க்கணும். இதை இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது எகிப்தியர் வராங்க, ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்த முடியல. ஒன்றாங்க வாழ்க்கையில் இந்த எகிப்தியனுடைய காரியங்கள் அவங்க வாழ்க்கையில் மேற்கொள்ள முடியும். ஏன், அவங்க தேவனுடைய மறைவிலே அங்கே வாழ்க்கை இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. அவங்க தேவனுடைய மறைவில் என்ன, தேவனுடைய பிரசன்னம் தான் ஒரு விசுவாசிக்கு மறைவு. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை தான், தேவனுடைய வல்லமை தான், தேவனுடைய கிருபை தான், தேவனுடைய வசனம்தான், தேவனுடைய சபை தான் ஒரு விசுவாசிக்கு என்ன மறைவு. அந்த மறைவில் நான் இருக்கணும். அந்த மறைவில் நான் இருந்தால் தான் எகிப்தியனுடைய காரியங்கள் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் காணப்படாது. எகிப்தியனை நான் காண மாட்டேன். ஆனால் இந்த மறைவில் நான் இல்லை என்றால் எகிப்தியனை தேடி வருவான். இந்த யாத்திராம் 14ஆம் அதிகாரத்திலலாம் இங்கே வாசித்து பார்ப்பீங்களானால் நாம் அந்த சம்பவங்களை நம்மளை பார்க்க முடியும். அந்த எகிப்தியன் காரியங்கள் அவங்க மேற்கொள்ளாதபடிக்கு ஏன் அவர்கள் தேவனுடைய மறைவில் இருந்தாங்க. யாத்திராம் 14ஆம் அதிகாரம் இங்கே அதே 19ஆம் வசனத்தில் இங்கே வாசித்து பார்க்கும்போது தேவனுடைய மகிமை அவங்கள மறைக்கிறத இங்கே நம்மளை பார்க்க முடியும். நீங்கள் அதே போல் 13ஆம் அதிகாரம் யாத்திராம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அவங்க இரவும் பகலும் வழி நடத்தக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களுக்கு வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றால், பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை.
ஏன்? அதுதான் அவங்களுக்கு மறைவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மறைவில் அவங்க இருந்ததுனால தான், அந்த மகிமையின் மறைவில் கர்த்தர் அவங்க வைத்த அந்த மகிமையின் மறைவில் இருந்ததுனால தான் எகிப்தியனுடைய காரியங்கள் அங்கே வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியல. நம்முடைய வாழ்க்கையில் நான் தேவன் வைத்திருக்க அந்த மறைவில் இருக்கிறேன்னா, அந்த அபிஷேகம் என்ன மறைவில் இருக்கிறேன்னா, அந்த வல்லமை என்ற மறைவில் இருக்கிறேன், அந்த மகிமையின் என்ற மறைவில் இருக்கிற, அந்த வசனம் என்ற மறைவில் இருக்கிறேனா, சத்தியம் என்ற மறைவில் இருக்கிற, சபை என்ற மறைவில் என் வாழ்க்கை இருக்கிறதா பார்க்க. நான் தான் அந்த மறைவுக்குள்ளே வரணும். ஆண்டவர் வச்சிருக்கிறார், நான் தான் அந்த மறைவுக்கு போகணும். எனக்கு சில ஆபத்து வரும்போது சில மறைவிட இருக்குமானா, ஆபத்து வந்தால் நான் யார் தான் போகணும்? நான் தான் அந்த மறைவிடத்துக்கு ஓடி போகணும். அது என்னை தேடி வராது, எனக்காக வைக்கப்பட்டாச்சு. நான் தான் என்ன செய்யணும்? அந்த மறைவிடத்துக்கு போகணும். ஹல்லேலூயா. அதனால் நான் தான் அந்த மறைவிடத்துக்கு வரணும். பாருங்கள், நான் அந்த மறைவிடத்துக்கு வந்தால் தான் அந்த எகிப்தியன் என்னை என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு அந்த மறைவிடத்துக்கு நான் இருக்கிறேனா? அந்த மறைவிடத்தில் காணப்படுகிறவனாய் என் வாழ்க்கை இருக்கிறதா, என் காரியங்கள் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். கர்த்தர் என்னை மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? நான் வச்சிருக்கிறார். எனக்கு ஒரு மறைவை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை வச்சிருக்கிறார். பாருங்களேன். அதான் நான் அது போல இருக்கு. அந்த மறைவுக்குள்ளே நான் வருகிறேன்னா, இங்கே இந்த பழைய ஏற்பாட்டில் காலத்தை பார்க்கும்போது அடைக்கலப்பட்டணுன்ட்டு அவங்க ஆண்டை ஏற்படுத்த சொன்னேன். ஏன்னா ஒருத்தன் தப்பு செய்த ஆபத்து வந்தால் அவன் என்ன செய்யணும்? அந்த அடைக்கலப்பட்டத்தை ஓடி போய் என்ன செய்யணும்? தப்பித்து கொள்ளணும். அவனுக்கு அது ஆபத்து வந்து அவன் தான் என்ன செய்யணும்? அந்த அடைக்கலப்பட்டு ஓடணும். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அவனுக்கு தான் சேதம். யாருக்கும் சேதம் இல்லை, அவனுக்கு தான் சேதம். அதான் எனக்கு ஒரு மறைவிடத்தை கத்த வச்சு அந்த மறைவிடத்தை நோக்கி நான் தான் ஓடணும். அவர் நாமம் எனக்கு மறைவிடமாக வச்சிருக்கிறார். சபையினுடைய ஐக்கிய மறைவிடமாக வச்சிருக்கு. அவர் உறவை நமக்கு மறைவிடமாக வச்சிருக்கிறார். அதை தேடி ஓடி நான் தான் போனோம். அப்போ தான் என் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். இல்லை என்றால் எகிப்தியனுடைய காரியங்களை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக மாறும். அதனால் நான் அந்த மறைவிடத்துக்கு நான் எவ்வளவா இந்த மறைவிடத்தில் என் வாழ்க்கை இருக்கும்படி நான் நாடுகிறேன். அந்த மறைவிடத்தில் இருக்கும்படி என் வாழ்க்கை இருக்கும்படி நான் எவ்வளோ அந்த மறைவிடத்தை தேடி ஓடி வருகிறேன், எவ்வளோ வாஞ்சையாக இருக்கிறேன் என்று நாம் பார்க்க வேண்டும். நான் பார்க்க அந்த மறைவிடம் வந்தால் தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காரியங்கள் எல்லாம் இந்த மறைவுக்குள்ளே நாம் காணப்படுகிறதா இருக்க வேண்டும். அதை நிச்சயித்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய மறைவுக்குள்ளே தான் இருக்கிறேன். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறோம். ஒருவேளை அந்த மறைவுக்குள்ளே இருப்பது ஒருவேளை நம்ம கஷ்டமாக இருக்கலாம். இந்த மறைவுக்குள்ளே இருப்பது நமக்கு வேதனையாக இருக்கலாம். ஆனால் அங்கே தான் நமக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய பாதுகாப்பு. தேவ பிரசன்னம் தான் என்னுடைய தேவ சபை தான், தேவனுடைய சபை ஐக்கியம்தான், சபையினுடைய உறவு தான், தேவனுடைய ஐக்கியம்தான் நமக்கு ஒரு பாதுகாப்பு. அதுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஆண்டவர் என்ன பண்ணியார்? சபையை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். நாம் அந்த ரத்தத்துக்குள்ளே இருக்கிறோமா? சபைக்குள்ளே இருக்குதான் அவர் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ரத்தத்துக்குள்ளே இருக்கிறோமா? அவர் சபைக்குள்ளே நாம் இருக்கிறோமா என்று நாம் பார்க்கணும். இல்லை நான் எப்பயோ நான் இருப்பேன் அப்படின்னா சில எகிப்தியனை சந்தித்து தான் ஆகணும். அதனால் அது தவிர்க்க வேண்டும் என்றால் நாம் அந்த மறைவுக்கு ஓடி வரணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாக இருப்போம். அங்கே தான் சுகம் இருக்குது நம்மளுக்கு. நான் எப்படி இருக்கிறேன் என்று நம்ம பார்க்க வேண்டும். நான் அந்த மறைவுக்குள்ளே இருப்பேன்னா நான் யாரை காண மாட்டேன்? எகிப்தியனை நான் காணவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்தியனை நான் காணாதபடிக்கு இருக்க வேண்டும். நான் தேவனுடைய மறைவுக்குள்ளே என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். அந்த தேவனுடைய மறைவுக்குள்ளே நான் இருப்பேன் என்னால் ஒன்று
எகிப்தியன் தொட முடியாது. எகிப்தியன் என்ன செய்ய முடியாது? நம்ம தொட முடியாது. ரெண்டாவது, எகிப்தியன் தொடர முடியாது. என்னை தொடவும் முடியாது, அவன் என்ன தொடரவும் முடியாது. அந்த மறைவுக்குள்ளே நான் இருக்கும்போது கர்த்தர் என்னை அப்படியாக ஆண்டவர் வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் எகிப்தின் காரியங்கள், எகிப்தின் காரியம் என்னை தொடாதபடிக்கு, என்னை தொடராதபடிக்கு இருக்க வேண்டும் என்றால் நான் அந்த மறைவுக்குள்ளே நான் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது எகிப்தியனை என்ன செய்ய முடியல, அவர்களால் இஸ்ரவேலை தொட முடியல. தொடர்ந்து அவங்கள தொடர முடியாதபடிக்கு அந்த எகிப்தினுடைய காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறத பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவங்க கர்த்தருடைய மறைவுக்குள்ளே இருந்தது, தேவனுடைய மறைவுக்குள்ளே அவங்க வாழ்க்கை இருந்தது. எப்போ தேவனுடைய மறைவுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கிறதா என்று நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் அந்த மறைவுக்குள்ளே இருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் தாவீதின் வாழ்க்கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த சவுல் அவனை எகிப்தியை போல துரத்தி கொண்டு வருகிறத பார்க்கணும். அவன் 2 தடவை அவனை கொன்று போடும்படியாக அவன் என்ன செய்கிறான், வகை தேடுகிறான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், அவன் அதிலிருந்து அவனை தப்பு வைக்கிறத பார்க்கும் பார்க்கிறோம். ஏனென்னா பார்க்கும்போது அவன் தேவனுடைய மறைவுக்குள்ளே தாவீதனுடைய வாழ்க்கை இருக்கிறத தாவீதனுடைய வாழ்க்கையை நம்மளால் பார்க்க முடியும். 2 விஷயம் அவனை கொன்று போடும்படியாக என்ன செய்கிறான், இந்த சவுல் செய்கிறான். ஆனாலும் 2 தரையும் அவன் கைக்கு தப்புவிக்கப்படுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த தாவீது எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் அவனை என்ன செய்கிறான், அவனை தேடி போகிறான். எங்கே போனான், தாவீது இங்கே இருக்கிறானா, ஒன்று அங்கே போகிறான். ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், அவனை எவ்வளவு தேடினாலும், முதல் தாவீது அங்கே இருக்கிறான் என்று கேள்விப்பட்டாலும் இந்த சவுலால் என்ன செய்ய முடியல, தாவீதை தொட முடியல. அவன் பெரிய சேனையோடு வரான். யார்? சவுல். இவனும் ஒரு அற்பமாக இருக்கு, அவனோட கொஞ்சம் ஜனங்க இருக்குது, அவ்வளோதான். இவன் அவனுக்கு பயந்து ஓடுகிறான். சவுல் என்னை கொன்று போட்டுருவான்னு சொல்லிட்டு, சவுல் என்ன கொன்று போட்டுருவான்னு சொல்லிட்டு அவன் பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் சவுல் அவனை தேடி யாரையோ அவன் சேனையெல்லாம் விட்டு அனுப்பி பார்க்குறான், இங்கே இருக்கிறான் கேள்விப்பட்ட உடனே அங்கே போய் பாருங்க. இப்படி பல முறை அவன் வாழ்க்கையில் அவன் செய்தும் ஒரு முறை கூட அவன் என்ன செய்ய முடியல, சவுல் தாவீதை தொடவே முடியல. அல்லேலூயா. ஏன்? அவன் தேவனுடைய மறைவுக்குள்ளே தாவீது காணப்பட்டான். அல்லேலூயா. தன்னை தேவனுடைய மறைவுக்குள்ளே இருக்கிறவனாக தாவீது தன் வாழ்க்கையை இங்கே வைத்திருக்கொள்கிறத இந்த வேத சம்பவங்களிலே நம்மால் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமே. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன், நான் அந்த மறைவுக்குள்ளே என்ன நான் வைத்து கொள்கிறேனா, அதான் சொல்ல எப்போதும் அவர் என்னுடைய கண்மலை, அவருடைய கோட்டை, அவர் எனக்கு தஞ்சம், இதெல்லாம் அவன் சொல்லுகிறத. ஏன் இதெல்லாம் எதை காட்டுகிறான்? அவன் தன்னை தேவனுடைய மறைவுக்குள்ளே தன் வாழ்க்கை வைக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நாம் பார்க்கிறோம், அவன் என்ன செய்யறான், அவன் வாழ்க்கையில் அவனை சவுலை இனி காணாதபடிக்கு கர்த்தர் இங்கே அவன் வாழ்க்கையில் செய்கிறத பார்க்கும். அவன் மறைவுக்குள்ளே இருந்தனால அவனால் சவுலால் என்ன செய்ய முடியல, தொட முடியல. அவனை தொடரவும் முடியல, தொடர்ந்து அவனை தொடரவும் முடியல. இங்கே வேதத்தை வாசித்து பார்ப்பீங்களா? 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்குறோம். பார்க்குறோம், சவுலை கொன்று போட முடியாது, தாவீதுக்கு ஒரு சூழ்நிலை வருது. அதனால் தாவீது செய்யலை. இப்போ அதுக்கு பதிலாக இங்கே 2 பேரும் பேசுகிறாங்க.
தூரத்தில் தான் பேசுகிறாங்க. இப்போ பேசும்போது கடைசி அங்கே இப்போ சொல்கிறத பார்க்குறோம் பாருங்களேன். அப்போ 25ஆம் வசனம், அப்போது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்பட என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பி போனான். அவனால் தொடர முடியல. கடைசியாக நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, நான் 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் சவுலும் குமாரனும் யுத்தத்தில் மடிந்து போகிறதப்பா. அதனால் தொடர முடியல அந்த தாவீதை. ஏனென்றால் அவன் தேவனின் மறைவுக்குள்ளே இருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் அவனுக்காக யுத்தம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை கொண்டு போனதான் நினச்சான். ஆனால் தாவீதுக்காக கர்த்தர் என்ன பண்ணினார்? யுத்தம் பண்ணி சவுலையும் அவன் குமாரரும் அனைவரையும் கர்த்தர் இங்கே கொன்று போடுகிறத, நிர்மூலமாக்குகிறத இந்த 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் நம்மளை பார்க்க முடியும். அதான் நம்மளுக்கு பாருங்க, நான் தேவனுடைய மறைவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆகுது. நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 4வதாக நாம் பார்க்க, தேவனுடைய செயல்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். நான் தேவனுடைய செயல்களுக்குள்ளே, ஆண்டவர் என் வாழ்க்கை என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கணும். அதுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கணும். பாருங்கள், நான் ஆண்டவர் என்னை வலது போகிற நடத்துகிறாருன்னா அது நான் இல்லை, நான் இடது போகிற தான் நான் போவேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன செய்ய இருக்கிறாரோ, என்ன செய்ய விரும்புகிறாரோ, என் வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ண, அதற்கு என்னை என்ன செய்யணும்? அதற்குள்ளே என் வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். என்னை எப்படி ஆண்டவர் என்னை இருக்க விரும்புகிறாரோ, என் வாழ்க்கை என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த செயல்களுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கணும். பாருங்கள், என் வாழ்க்கை இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்த எகிப்தியை நம்மளால் என்ன செய்ய முடியாது? நம்மளால் காண முடியாது. இல்லை என்றால் நம்மளுடைய எகிப்தியை காண, நீங்கள் ஒன்று ஆண்டவர் சொன்னார்னா நான் ஒன்று செய்வேன், அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. என்ன ஆண்டவர் வலது பக்கம் இட்டு கூட்டிக் கொண்டு போகிறாருன்னா, நான் அப்படிலாம் வரமாட்டேன், நான் இப்படி தான் வருவேன் அப்படின்னு இருப்போமானால் நம்ம காரியங்களும் வாய்க்காது. நான் எகிப்தியனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளாக மாறி, அப்போது ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? யுத்தம் பண்ண மாட்டார். ஆனால் ஆண்டவர் எப்படி ஆண்டவர் கூட்டிக் கொண்டு போகிறாரோ அந்த திசைகளிலே அந்த காரியம் இருந்தால் தான் நமக்காக ஆண்டவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். பாருங்களேன், அதான் தேவனுடைய செயல்களுக்குள்ளே, ஏன்னா அவர் செயல்களில் ஆச்சரியமானவராக இருக்கிறார்னு சொல்லி எரேமியா 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நம்மளை பார்க்க முடியும். அதாவது செயல்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்குது. 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் பார்க்கிறோம், அவர் செயல்களினால என்ன செய்கிறார்? நம்மை அவர் மகிழ்ச்சி ஆக்குகிறார் என்று சொல்லி அந்த 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் நம்மளால பார்க்கணும். அதே நம்முடைய அவருடைய செயல்களுக்குள்ளே நாம் காண, ஆண்டவர் என்னை எப்படி உருவாக்க விரும்புகிறாரு, என்னை எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரு, என் வாழ்க்கை எப்படி மாற்ற வேண்டும் விரும்புகிறாரு. நாம் அதற்கு ஒத்துப்பட்டு அதுக்கு இணங்கி நம்ம என்ன செய்யணும்? நம்ம போகணும். இல்லை ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் எனக்கு எது விருப்பமோ அப்படி தான் நான் செய்வேன் என்று நம்ம இருப்போமானால் ஆண்டவர் நமக்காக என்ன செய்ய மாட்டார்? யுத்தம் பண்ண மாட்டான். நான் எனக்காக ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டு போகிற வேளையில் நான் தேவனுடைய செயல்களை விட்டு நான் வெளியே இருக்கும்போது சில எகிப்தின் காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். ஆனால் எப்போது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் என்னை எப்படி ஆண்டவரை இருக்க விரும்புகிறாரோ, என்னை எப்படி ஆண்டவர் எந்த சூழ்நிலை வைக்க விரும்புகிறாரோ அதிலே நான் மன நம்பிக்கையோடு இருக்கணும். அப்போ தான் என் வாழ்க்கை என்ன எகிப்தின் காரியம் வந்தாலும் அவர் நமக்காக என்ன பண்ணுவார்? யுத்தம் பண்ணுவார். பாரு, ஒரு குயவன் ஒரு பானை செய்கிறானா அந்த பானை அவன் எப்படி வணைகிறானா அது போல் வணைந்து வந்தால் தான் சில குறைகள் வரும்போது அவன் சரி பண்ணுவான். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டான்? சரி பண்ண மாட்டான். அதை போட்டு உடச்சிட்டு வேறு எதுவும் செய்வான்.
அதுபோல் சில வேளைகளில் தேவன் நம்மை என்ன நம்மை ஆண்டவர் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரோ, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறாரோ, நாம் எந்த இடத்துல எப்படி இருக்கணும் விரும்புகிறாரோ நம்ம அங்கே இருக்கணும். நம்ம இல்லை அது எனக்கு அது எனக்கு அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படி நாம் சொல்லிக்கொண்டு, எனக்கு ஒரு யோசனை இருக்குது, எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது, அதன்படி நான் செய்வேன், அது நல்லா யோசனையாக இருக்குது எனக்கு, அப்படி நான் செய்து கொண்டு இருப்பேனானால் நான் எகிப்தியனை சந்தித்து தான் ஆகும். அதனால் நம்முடைய யோசனைகள், நம்ம யார், நம்ம ஆண்டவரோட புத்திசாலிகள் இல்லை, நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி தேவன் வாழ்க்கையில் என்ன, அவருடைய செயல் என் வாழ்க்கையில் என்ன, அதை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம இது செய்வதற்கு தேவனுடைய செயலாக இருக்கா, இதை நான் செய்கிறேன், இது தேவனுடைய செயலாக இருக்குமா, இது தேவன் அனுமதிக்கிறாரா, தேவன் இதில் விரும்புகிறாரா என்று பார்க்கணும். நம்ம அதெல்லாம் பார்க்குறது இல்லை. என் மனம் விரும்புது, அதெல்லாம் நான் செய்கிறேன். இது என் பார்வைக்கு நல்லா இருக்குது, அதனால் நான் செய்கிறேன். இது செய்தால் எனக்கு கரெக்டாக இருக்கும், அதனால நான் செய்து கொண்டு இருக்கிறேன். இது தேவனுடைய செயலா என்று நிதானிக்கிறது இல்லை. இது தேவனுடைய செயலா என்று நம்ம அறிந்து கொள்வதும் மனம் இல்லை நம்மளுக்கு. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய செயல்களுக்குள்ளே அவர்கள் காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்யணும்னு நினச்சாரோ அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் அதை செய்கிறார். இந்த திசை அந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நீ இந்த திசைக்கு போ அப்படின்னு நாங்கள் செங்கடல் இருக்கணுன்ட்டு. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். இஸ்ரவேலுக்கு தான் தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். இந்த வழியாக போனால் என்ன தான் இருக்கும், செங்கடல் இருக்குன்னு தெரியும். ஆனாலும் அவர் அந்த வழியாக தான் போக சொல்கிறாரு பாரு. தேவனுடைய செயல்களுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது என் வாழ்க்கை செங்கல் வந்தாலும் அவர் வழி திறப்பார். ஹல்லேலூயா. எகிப்தியர் வந்தாலும் அவர் அதமாக்குவார். நான் அவர் செயல்களை இல்லாமல் இருப்பேன்னா அவர் பாட்டில் அவர் வேலையை செய்துன்னு இருப்பார். அவருக்கு எத்தனை வேலை இருக்குல்ல, நம்ம வேலையே பார்த்துன்னு பாரா. அவர் செயலுக்குள்ளே இருந்தாலும் நம்ம வேலையை பார்ப்பார். அது செயலை விட்டு நீ வெளியே போயிட்டோன்னா அவர் பாட்டுன்னு வேறு வேலை பண்ணியிருப்பார். நீ எப்போது நீங்கள் அங்கே வரையோ அப்போது நான் என்ன செய்கிறேன், அப்போது நான் செய்வேன் நிச்சயம். அதே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் தேவனுடைய செயல்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். எகிப்தியனை நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்ம காணப்படாதபடிக்கு தேவன் நம்மை அவர் யுத்தம் பண்ணி அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்குறோம், அந்த சம்பவம் நல்லா தெரியும். இப்போது அந்த தரியர் ராஜா இப்போ என்ன பண்ணுறான்னா, மன்னித்துக்கொள்ளுங்கள், நேபுகாத்நேச்சார் இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு பெரிய பொருசலையை செய்து அது எல்லாரும் வணங்கும்படி செய்கிறான். இங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த நாட்களில் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் கூட்டிடுது. இப்போ நான் செய்த பொருசலையை வணங்க வேண்டும் சார், எல்லாரும் வணங்கினாங்க. 3 பேரை தவிர அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. இதை பார்த்து அவங்க போய் போடுவதுடான். ஏன்னா இது போல் ராஜாவும் கட்டளையை 3 பேர் என்ன செய்யலை, அவன் கீழ்படியில. ஆனால் ராஜா கூப்பிட்றான், அந்த இது நான் கேள்விப்பட்டது உண்மையா, மறுபடியும் நான் என்ன செய்வேன், மறுபடியும் கீதா மியூசிக்லாம் வாசிப்பேன். நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் நான் வணங்கின பொருசலையை, நான் பண்ணின பொருசலையை நீங்கள் வணங்க வேண்டும் என்று. ஆனால் அவங்க சொன்ன காரியத்தை பாருங்களேன். 16ஆம் வசனத்தில் 17ஆம் வசனம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவைக்கும் உம்முடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பார்.
விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவருக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொருசிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா, இப்போ சாத்தாங்க தேவனுடைய செயல்களுக்குள்ளே காணப்படுறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஏன் நீங்கள் என்ன தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, உங்களுக்கு எந்த உருவம் இருக்கக்கூடாது, எந்த விக்கிரத்தையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்து அதை பணிந்து கொள்ளக்கூடாது என்ற அந்த தேவனுடைய செயல்களுக்குள்ளே இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் எரிகிற 7 மடங்கு அக்கினி சோலை எரியுது, தூக்கி கொண்டு போன வெளியே செத்துட்டான். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க ஒன்றும் ஆகலை. ஒரு முடி கூட அங்கே என்ன செய்யலையா, கருகலை. போனாங்க, அப்படியே வெளியே வர கட்டுண்டெல்லாம் போனாங்க, விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் வெளியே வருகிறத பார்க்கணும். ஆனால் என்னமோ 7 மடங்கு எரியுது அக்கினி, வெளியே அனல் பட்டவன் செத்துட்டான். ஆனால் அந்த அக்கினிக்குள்ளே போனவங்க யாரும் இல்லை, ஒருத்தரும் சாகலை. ஏன்? அவர்கள் தேவனுடைய செயல்களுக்குள்ளே காணப்பட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுடைய செயல்களுக்குள்ளே காண போனோம். உயிரை போனாலும் பரவாயில்ல, ஆனால் அக்கினியில் எரியல, அக்கினியில் போட போகிறோம் பரவாயில்ல. ஆனால் நான் எங்கே இருக்கணும், நான் தேவனுடைய செயல்களுக்குள்ளே வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை எதுக்காக, எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் என்னை ரட்சித்தார், என்னை அபிஷேகித்தார், என்னை தெரிந்து கொண்டாரோ, ஒளியான சேற்றில் என்னை உயர்த்தினாரோ, அந்த செயலுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு எதற்காக ஆண்டு இந்த கிருபையை தந்தார், எதற்காக இந்த அபிஷேகத்தை தந்தார், அந்த செயலுக்குள்ளே நான் இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நானே ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்பேன். ஆனால் எகிப்தியை நாம் சந்தித்து தான் ஆகணும். அதே நம்மளை பார்க்கணும். இங்கே நான் பார்க்கும்போது அவங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையில் அந்த தேவனுடைய செயலுக்குள்ளே நாம் காணப்படும் போது, ஒன்று, எகிப்தியன் அடிமைப்படுத்த முடியாது, 2, எகிப்தியன் அழிக்க முடியாது. எகிப்தியனை என்ன செய்யும், அடிமை. இப்போ அவனை அடிமைப்படுத்த பார்க்குறான் அவன், நீ எனக்கு அடிப்பணிஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. நான் அவங்களால அந்த ராஜா என்ன செய்யணும், அவங்கள அடிமைப்படுத்த முடியல, அவனை அழிக்கணும்னு நினைக்கிறான், அழிக்கவும் முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமே. ஏன்? அவங்க தேவனுடைய கரத்துக்கு, தேவனுடைய கிரியைகளுக்குள்ளே, தேவனுடைய செயல்களுக்குள்ளே அவங்க வாழ்க்கை, அவங்க காரியங்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கணும். இன்றைக்கு என் வாழ்க்கை தேவனுடைய செயல்களுக்குள்ளே இருக்கா? என் ஜீவன் தேவனுடைய செயல்களுக்குள்ளே இருக்கா? என் காரியமெல்லாம் தேவனுடைய செயலுக்குள்ளே இருக்கிறதா என்று நான் பார்க்கணும். என்னுடைய வேலை, என்னுடைய வியாபாரம், என்னுடைய படிப்பு, என்னுடைய தொழில், என்னுடைய திறமை எல்லாம் தேவனுடைய கிரியை, தேவனுடைய செயல்களுக்குள்ளே இருக்குதா என்று நாம் பார்க்கணும். எல்லாம் நமக்காக தான் செய்து கொண்டு இருக்கோம். இது எல்லாம் தேவன் தான் கொடுத்தது. ஆனால் தேவன் கொடுத்தது தேவனுக்கு என்ன செய்யலை, பயன்படலை, தேவனுக்கு உதவலை, நமக்கு தான் உதவுது. இனி தேவனுடைய செயலுக்குள்ளே என் வாழ்க்கை இருக்கிறதா பார்க்கணும். அப்படி இருக்குமானால் என் வாழ்க்கையில் எகிப்தியனை நான் என்ன செய்ய மாட்டேன், என் ஜீவனில் காலம் வரைக்கும் நான் எகிப்தியனை நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்? இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி காணாதபடி கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். அப்போ அப்படி பேசின ராஜா இப்போ அவன் கை கட்டி வணங்குறான். என்ன? தேவனுடைய தாசர் 26ஆம் வசனத்தில், உன்னதமான தேவனுடைய தாசர் ஆகிய சாத்ராக் ஆபேத்நேகோ என்பவர்களே, இங்கே வெளியே வாங்க. அதுக்கப்புறம் நீ போவான்னு பேசியிருந்தான். இப்போ எப்படி மாறுறனா, வாங்க, போங்க, உக்காருங்க. நான் தேவனுடைய செயலுக்குள்ளே நான் இருப்பேனானா, எனக்கு அப்படி தான் இருக்கும். இல்லைண்ணா நீ போவான்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க நம்மளை. தேவனுடைய செயலுக்குள்ளே என் வாழ்க்கை இல்லைன்னா நம்மளை பார்த்து நீ போவா அப்படி ஒருமையில் பேச ஆரம்பிச்சிருவாங்க. நான் தேவனுடைய செயலுக்குள்ளே இருப்பேனால் அது எப்பேற்பட்ட ராஜா வந்தாலும்
எனக்கு வேண்டிய கனம் உண்டாகும். ஹல்லேலூயா. எனக்கு வேண்டிய மரியாதை, எனக்கு வேண்டிய அந்தஸ்து எனக்கு உண்டாகும். நான் பார்க்குறோம், அவன் பார்க்க அவன் நடுங்கி வந்து வந்து சொல்கிறான். அதுக்கப்புறமா அவன் சில வார்த்தைகளை சொல்லுகிறத பார்க்குறோம். பாபிலோன் தேசத்தில் அவர்களை உயர்த்துகிறத பார்க்குறோம். ஏனென்றால் அவங்க தேவனுடைய செயலுக்குள்ளே அப்படி இருந்தாங்க. ஹல்லேலூயா. அவன் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம் தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே சில வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறாரு. அந்த வெளிச்சத்துக்குள்ளே நம்ம வாழ்க்கை இருக்கணும். வசனம் என்ற வெளிச்சத்துக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த வெளிச்சத்துக்குள்ளே கர்த்தர் நம்ம வச்சிருக்க தேவனுடைய ஆலோசனை என்ற வெளிச்சத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போது எகிப்தியை நம்மை என்ன செய்ய முடியாது? எகிப்தியை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த வசனம் என்ன வெளிச்சத்துக்குள்ளே, தேவனுடைய ஆலோசனை வெளிச்சத்துக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசனம் என்ற வெளிச்சத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் எகிப்தினுடைய தீமையோ எகிப்தினுடைய தீங்கோ நம்மை தொடவே தொடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கு காணுங்க எகிப்தினை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காய் அவர் வழக்காடுகிற தேவன். இன்றைக்கி நான் எகிப்தினை காணாதபடிக்கு நான் எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய கரத்துக்குள்ளே இருக்கணும், தேவனுடைய வழிநடத்தலுக்குள்ளே காணப்படணும், தேவனுடைய மறைவுக்குள்ளே காணப்பட வேண்டும், தேவனுடைய செயல்களுக்குள்ளே காணப்பட வேண்டும், தேவனுடைய வெளிச்சத்துக்குள்ளே நான் காணப்படுகிறவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவரே, இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை அப்பா நான் காணாதபடி எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் யுத்தம் பண்ண வேண்டும் வேண்டா, நீ இப்படிலாம் இருக்க வேண்டும் என்று சொன்ன எங்களோடு கொடுத்த கர்த்தர் பேசின இந்த கிருபைகளுக்காக நமக்கு கோடாக்கூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ சொன்ன ஆண்டவர் அப்பா, இங்கே சொன்ன அந்த வார்த்தையின்படியே நாங்கள் இருந்து ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் எகிப்தினை காணாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுங்க. பார்க்கிற கேட்கிற யாராக இருந்தாலும் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் ஐயா. கூட இந்த பெரிய காரியங்களை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களோடு கூட இருப்பாராக.